சர்வம் ஏஐ மயம். டெலுலு வடிவில் சொலுலுவா நம்மோட பயணிக்கிறது தான் ஏஐ எனப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த ஏஐயால வேலை இழப்புகள் அதிகமாக ஏற்படுதேன்னு பயம் மேலோங்கிட்டே இருக்கும்போது தான் வேலை இழப்பு மட்டும் இல்லைங்க, உயிரிழப்பும் பாசிபிள்னு பதற்றத்தை பத்த வச்சிருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு உலகம். இந்த நிலையில தான் டெல்லியில ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 தொடங்கியிருக்கு. கூகுள்ல இருந்து நம்ம சுந்தர் பிச்சை வாராக, சாட் ஜிபிடில இருந்து சாம் ஆல்ட்மன் வாராக, மெட்டால இருந்து யான் லெகான் வாராக, மற்றும் பில்கேட்ஸ், முகேஷ் அம்பானி, சந்திரசேகரன், கிருத்திவாசன்னு நம்ம உறவினர்கள்லாம் வாராக. டெல்லியே இதனால பரபரத்து போய் கிடக்குது. ஸோ செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் கை மேலோங்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பும் காலம் வந்து விட்டதாகவே சொல்லப்படுது. சோஃபார் ஏஐ உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பா இந்தியாவோட பங்கு இதில் எப்படி இருக்க போகுது, அதுலேயும் குறிப்பா தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் அந்த உயிரிழப்பு பாசிபிள்னு சொன்னியப்பா அது என்னன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இதை பத்தி எல்லாம் இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது தந்தியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஃபஸ்ட்டு இந்த உயிர் மேட்டருக்கு வந்துடுவோம். எதிர்காலத்தில் ஒரு ஏஐ உங்கள் உயிரை எடுப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம், ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் பக்குன்னு ஆகுதில்ல. ஏஐ மாடல் வடிவமைப்பு பயிற்சிக்கு சோதனை எலிகளே நாமும் நம்மோட தேவைகளும் தான். நம்முடனான இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது ஏஐ மாடல்களை செதுக்குது. அப்படி தான் அமெரிக்காவில் கிளாட் 4.5 ஏஐ சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. அதில் பல்வேறு சூழல்களை கொடுத்து அதுக்கு இந்த கிளாட் 4.5 ஏஐ எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் கங்கா மாதிரி அமைதியாக பதிலளிச்சுட்டு வந்த அந்த கிளாட் ஏஐ கடினமான சூழல்களை எப்படி கையாளுதுன்னு சோதிக்க, உன்னை ஷட் டவுன் பண்ணால் என்ன பண்ணுவேன்லாம் கேட்டு அதோட பொறுமையை சோதிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நின்று காய்ச்சி பூடிதச்சேசி நாப்பக தீர்ச்சுக்கோக்க போத்தேன்னு சந்திரமுகியாக மாறி கொலை மிரட்டல் விடுத்திருக்கு அந்த கிளாட் 4.5 ஏஐ. சரி, அதோட அடுத்த வெர்ஷன் கிளாட் 4.6ல இதை கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா இந்த மாடல் வீட்டிலேயே சுலபமாக ரசாயன ஆயுதங்கள் தயாரிப்பது எப்படி, மாட்டிக்கொள்ளாமல் குற்ற செயல்களில் ஈடுபடுவது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற ரேஞ்சில் இருக்குன்னு பகீர் கிளப்புறாங்க. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வச்சு இன்னொரு டெஸ்ட் ரன் போனப்போ அதோட எல்லைகளை வரையறுக்க முயன்ற பொறியாளரை, உன் கள்ள தொடர்பை பற்றி எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டிக்கிட்ட உன்னை மாட்டி விடுவான்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்கு இந்த கிளாட் 4.6 ஏஐ. மனித குலத்திற்கே எதிரானது இந்த கிளாட் ஏஐன்னு தனிப்பட்ட வன்மத்தோடு சேர்த்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு எலான் மஸ்க். இந்த கிளாட் ஏஐயின் தாய் நிறுவனமான ஆந்த்ரோபிக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி டாரியோ அமோடேயும் தான் டெல்லியில் நடக்கும் இந்த ஏஐ தாக்க உச்சி மாநாட்டுக்கு வர இருக்காரு. ஸோ ஏஐ வளர்ச்சியும் பயன்பாடும் இன்றியமையாததுன்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏஐ வளர்ச்சியில் இந்தியாவோட பங்கும் இன்றியமையாததுன்னு இப்போ தெளிவாக இருக்கு. உலகின் ஏஐ முனையமாகும் முனைப்பில் இந்தியாவின் பாதை வகுக்கப்படும் நேரத்தில் தான் டெல்லியில் இந்த இந்தியா ஏஐ தாக்க உச்சி மாநாடு நடக்குது. 16ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிற இந்த ஏஐ மாநாட்டில் பல்வேறு பெருநிறுவன தலைவர்கள் பங்கெடுக்கிறாங்கன்னு ஆரம்பத்திலேயே சொன்னோம். இவங்க மட்டுமா, இவங்களோட அவங்களும் வராங்க. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொடங்கி அமீரக இளவரசர் அல் நஹியான் வரைக்கும்னு 20 நாடுகளின் தலைவர்களோ இந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்க போறாங்க. அவங்க மட்டுமா, இல்லை, அவங்களோடு சேர்த்து 45 நாடுகள்ல இருந்து அமைச்சர்கள் மட்டத்திலான தலைவர்களும் இங்க இந்தியாவுக்கு வர இருக்காங்க. இவங்களோடு சேர்த்து 2 லட்சம் பேர் இந்த நிகழ்வுகளில் பார்வையாளர்களாக பங்கெடுக்கவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இந்த ஏஐ தாக்க உச்சி மாநாடு. ஆனால் இது ஒன்றும் தற்செயலானது கிடையாது. இந்தியா உலகின் கிட்டத்தட்ட 20% தரவுகளை உருவாக்கும் ஒரு நாடாக இருக்கிறது. உலக அளவில் 2வது பெரிய ஏஐ பணியாளர் ஒர்க் ஃபோர்ஸை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அது மட்டும் இல்லைங்க, 100 கோடிக்கும் அதிகமான இணைய பயனாளர்களையும் கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. வளர்ச்சிக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடும் ஏஐ பெரு நிறுவனங்களுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பலம் சேவை பொருளாதாரம் மற்றும் நம்மிடையே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள். இது அவங்களுக்கு தேவைப்படுது. அதற்கான அடித்தளமா இந்த மாநாட்டை பயன்படுத்திக்க அவங்க நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஆசியாலேயே இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய முதலீடா இந்தியாவில் ஏஐ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 4 ஆண்டுகளில் $1750 கோடி என்ற சாதனை அளவிலான முதலீடை உறுதிப்படுத்தியிருக்காங்க.
இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியா வந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் இந்தியாவோட ஏஐ வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம கேள்வியை முன் வச்சப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹோப்லெஸ். எங்க ஏஐ மாடல்களுக்கு ஈடா இந்திய ஏஐ துறை பெருசா வளரும்னு எனக்கு தோணலைன்னு அவர் அப்போ சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதே சாம் ஆல்ட்மன் ஏஐ உலகின் தலைமையகமாவதற்கான எல்லா தகுதிகளும் இந்தியாவிற்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இருக்காத பின்ன சாட் ஜிபிடி 10 கோடி பயனாளிகள் எங்க இருக்காங்க? இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓ, அப்போ நம்ம சந்தையை வச்சு தான் இறங்கி வந்திருக்காரா இந்த சாம் ஆல்ட்மன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேலை கேள்வி எழுந்தா அதுக்கான பதில் இந்த தொகுப்பின் தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். சர்வம் ஏஐ மயம். சர்வம் ஏஐ ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சி வளாகத்தில் உதயமாகி தற்போது பெங்களூருவில் நிலை கொண்டிருக்கும் ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம். LLM, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லக்கூடிய பல மொழிகளை கையாளக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தளம். 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த சர்வம் ஏஐயின் மொத்த செயல்திறன் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வெளியான தகவல் தான் ஒட்டுமொத்த ஏஐ களத்தையும் அதிர வச்சிருக்கு. சும்மா அதிர்வு இல்லைன்ற மாதிரி அந்த அதிர்வு வேற அதிர்வு கிடையாது. ஸோ அந்த தரவுகளை நீங்களே இப்போ திரையில் பாருங்கள். மொழியை கையாளும் பல்வேறு ஏஐ தளங்களுடைய மொத்த செயல்திறனை ஒப்பிடும்போது சர்வம் ஏஐ 84.30 புள்ளிகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒப்பீட்டளவில் ஜெமினி 3 ப்ரோ வெர்ஷன் 80.20 புள்ளிகளோட 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்திய ஏஐ எதிர்காலத்தை ஹோப்லெஸ்னு சொன்ன சாம் ஆல்ட்மனின் சாட் ஜிபிடி 5.2 வெர்ஷன் 69.80 புள்ளிகளோட 9ஆவது இடம் பிடிச்சிருக்கு. ஜெமினி மற்றும் சாட் ஜிபிடி அளவுக்கு பிரம்மாண்ட பின்னணி இல்லாத சர்வம் ஏஐ இதை சாத்தியப்படுத்தியது ஒரு விஷயத்தை தெளிவாக உலகிற்கு பறைசாற்றியிருக்கு. அது என்ன தெரியுமா? நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியா. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மங்கள்யானை செவ்வாய் கிரகம் நோக்கி அனுப்பினப்பவும் விண்வெளித்துறையில் இந்தியா மேலே இதே மாதிரியான விமர்சனம் தான் முதல்ல வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் சந்திரனோட தென் துருவத்தையே நம்ம அடைஞ்சி நம்ம பண்ண சாகசமெல்லாம் தக் லைஃப் மொமெண்ட்டுங்க. ஸோ சர்வம் ஏஐயின் இந்த சாதனை செயற்கை நுண்ணறிவு துறையிலையும் இந்தியா ஹேஸ் அரைவ்டு இதை தான் சொல்ல வச்சிருக்கு. சர்வம் ஏஐயின் இந்த மேம்பட்ட செயல்திறன் பற்றி பிப்ரவரி முதல் வாரத்தில் தகவல் வெளியாச்சு. ஆனால் அதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கிய ஒப்பந்தம் சர்வம் ஏஐ நிறுவனத்தால் கையெழுத்திடப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் சவரைன் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி பூங்கா அமைப்பதற்கான ஒப்பந்தம் அது. யாருடனான ஒப்பந்தம்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாடு அரசுடனான ஒப்பந்தம் தான் அது. ஐஐடி மெட்ராஸ், சர்வம் ஏஐ மற்றும் தமிழ்நாடு அரசு இந்த 3 கூட்டாக இணைஞ்சு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் சங்கம் ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டது. இதன்படி நம் மாநில தரவுகள், அரசு நிர்வாகம், நலத்திட்ட செயல்பாடுகள், வேளாண் உதவி உள்ளிட்டவற்றோடு சேர்த்து தற்கால உள்ளூர் மொழி வழக்கும் சரி, நம்ம சங்கத்தமிழ் இலக்கியமும் சரி டிஜிட்டைஸ் ஆக்கப்பட இருக்கிறது. இதெல்லாம் அமெரிக்க ஏஐ மாடல்களுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. சங்கத்தமிழ் வார்த்தைகளை ஆல்மோஸ்ட் மறந்த தலைமுறை நாம. பட் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த ஒகாபுலரியோ அந்த சுற்றுடர்கள் எல்லாமே உள்ள கொண்டு வரப்பட இருக்கிறது. இதுக்காக 20 மெகாவாட் செயல்திறன் கொண்ட ஏஐக்கான பிரத்யேக டேட்டா சென்டர் இங்கு அமைக்கப்பட இருக்கு. ஸோ தமிழ்நாடு இஸ் பெட்டிங் பிகர் ஆன் ஏஐ. கடந்த வாரம் ஒடிஷா மாநில அரசும் இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு சர்வம் ஏஐ நிறுவனத்தோட. அதே மாதிரி ஆந்திராவில் ஏஐக்காக ஒரு தனி நகரமே உருவாக்கப்பட இருக்குன்றதும் நம்ம முன்னாடியே செய்திகளில் பார்த்த ஒன்று தான். இதில் தமிழ்நாடு அதிக கவனம் பெற காரணம் என்ன தெரியுமா? சவரைன் ஏஐ அமைப்பு. அதாவது மென்பொருள், வன்பொருள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இது ரெண்டுமே உள்ளூர் தயாரிப்பு. அமேசான் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் சர்வர்களை நம்பி இல்லாமல் நமக்கான சர்வர்கள், நமக்கான மென்பொருள், இந்த ஜிபியூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சர்வர்களை நம்பாமல் நம்ம உள்ளூர்லேயே தயாரிக்கப்பட்ட ஒன்றை தான் பயன்படுத்த இருக்கிறோம். ஸோ ஏஐ எதிர்காலத்துக்கு தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திட்டு வருது இந்தியா. பட் ஆரம்பத்தில் சொன்ன இந்த கிளாட் ஏஐ மாதிரியான பிரச்சனையெல்லாம் வராமல் நினச்சி பாருங்கள். எல்லா துறையிலுமே ஏஐ ஆக்கிரமிக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஏஐ முழுமையாக இருக்கும்போது ஏதோ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு உங்களுடைய அந்தரங்க தகவல்களை நான் வெளியில் பகிர்ந்துப்பேன்னு பிளாக்மெயில் பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஏஐ பாதுகாப்பு, நிர்வாகம், நெறிமுறை பயன்பாடு, தரவு பாதுகாப்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை சாத்தியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம் இறையாண்மையை பாதிக்காமல் ஏஐ துறையில் நாம் வளர்வதற்கான வழிகளை பேசும் முக்கிய உலகளாவிய தளமாக தான் டெல்லியில் நடைபெறும் இந்த ஏஐ தாக்க உச்சி மாநாடு பார்க்கப்படுது. இதோடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? மக்கள், மண் மற்றும் முன்னேற்றம். அதாவது
நமக்கு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு, இந்த புவிக்கு, நம்ம கிரகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல், அதே நேரத்தில் மக்களின் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி முன்னேற்ற பாதையில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இந்த ஏஐ இருக்க வேண்டும் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அத்தனை ஜாம்பவான்களும் டெல்லியில் குழும இருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த திசைகளில் பயணிக்க இருக்கிறது, எவ்வளவு வேகமாக வளர இருக்கிறது, அதில் குறிப்பாக இந்தியா என்ன பங்கு வகிக்க இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.